நேற்று வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அப்ப தனியா என்ன செய்யறது, ஓகே கோல்ஃபேஸ்ல போய் நிப்போம் அப்படின்னு சொல்லி போனேன். கொஞ்சம் காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். காத்து வாங்க போன இடத்துல அங்க நடந்த சம்பவங்களை பார்த்தா மனசுக்கு இன்னும் கஷ்டமா போச்சு. சரியா, இதுக்குதான் நாங்க போறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன். போன இடத்துல ஒரு காதலனும் காதலியும் காய்ச்சிட்டு இருக்காங்க. இப்ப காதலி வந்து ரொம்ப பாசமா வந்து காதலனோட காய்ச்சிட்டு இருக்காங்க. பாபா, நீங்க இன்றைக்கு போட்டிருக்கிற ஷர்ட் வந்து வடிவா இருக்கு. இது நான் முதலாவது அனிவர்சரிக்கு எடுத்த இந்த ஷர்ட் தானியாப்பா அவனோட. ஓம் பாபா, ஆனா முதலாவது அனிவர்சரிக்கு மட்டும் தான் எடுத்து வந்தீங்க, அதுக்கு பிறகு ஒரு ஷர்ட் ஒன்னும் காணல அப்படின்னு சொல்லி லவர் காய்க்கிறேன். இது அந்த முதல் மாசம் இப்பதான் அவங்க லவ் பண்ணி ஆரம்பிச்சு ஒரு 3 மாசமா இருக்கு. அப்படி சரியா, அப்படி கொடுத்துட்டு இருக்க டைம் அப்ப அது பிறகு வந்த கேர்ள் சொல்றா வந்து, உங்களோட அழகுக்கு வந்து நானெல்லாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன்ப்பா, நீங்க வேற யாரையும் பார்த்தா நல்லா இருக்கு மட்டும் சொல்லி லைட்டா ஒரு சிக்னல் போடுறான். முடிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு லைட்டா வழங்கிறாய் முடிய போகுதுன்னு சொல்லி, ஏன் பாபா நீங்க இப்படி கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போய் வந்து காய்ச்சார். அப்படி இல்ல, எனக்கு நான் உங்களை பற்றி எங்கட வீட்டை சொன்னா, எங்கட வீட்டை எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் பிடிக்கல. அப்பா வந்து ஒரு மாதிரி இருக்காரு, என்னோட பெருசான கதைக்கிறாரு இல்ல, கண்ணெல்லாம் கலங்குது அப்பாவுக்கு. என்னோட ஒரு கிழமையா கதைக்கிறாரு, எனக்கு அப்பாவா முக்கியம் நீங்களா முக்கியம்னு பார்த்தா நான் யாரு முடிவு செய்யறது பாபா, நீங்க சொன்னாதான் நான் கேட்பேன், நீங்க சொல்றதா என்ன முடிவு சொல்லுங்க பாபா. இப்படி அழுதோட அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிருவாங்க, நம்பிக்கை தான். அதாவது 2வது ஸ்டேஜ் முடிய போகுது, முடிஞ்சு போச்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாபா, அப்பா வந்து சொல்றதும் கொஞ்சம் சரி மாதிரி தான் கிடக்கு, நான் இங்க இருந்து கஷ்டப்பட போறேன், கனடாவுக்கு போனா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கனடால இருந்து ஒரு பாயோட Facebook ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, போன் நம்பரும் தந்துட்டாரு. நான் என்ன செய்யறேன்னு தெரியல, நீங்க சொல்றதான் முடிவு அப்படின்னு சொல்லி திரும்ப அவர முடிவே சொல்லி நிக்கிறாங்க. அவரே அந்த மண்டையை கழுவி அவரையே இல்ல பரவாயில்லமா உங்க அப்பா சொல்றதுதான் சரி, அதையே பண்ணு அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு கழுவுறது. ஆனா அவர் அப்படி இல்ல, அவர் கேட்டார், சரி இப்ப என்ன மாதிரி சொல்ல வார அப்படின்னு சொல்லி கேட்டா, அவ சொல்ல போனா நான் பக்கத்துல இருந்து கத்தி விட்டேன், முடிஞ்சு போச்சு. இதுல என்ன தெரியுமா, அவங்க 2 பேரும் பர்சனலா கழிச்சுக்கிட்டு இருக்க நேரம் நீங்க போய் கேட்டதும் இல்லாம முடிச்சு விட்டு வந்திருக்கீங்களே. அதான் இப்படி யாராச்சும் கொஞ்சம் வளமைக்கு மாற பாசமா காச்சு, அப்பா கண் கலங்குறாரு, அம்மா பேசுறான்னு அழுதா முடிய போகுதுன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. காதல் இல்லாத வாழ்க்கை ஆகுமா?